Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 5 exercise 5.2 ல 6 sum பார்க்க போறோம். 60 men had a provision for 100 days. After 5 days, 10 men died due to epidemic. How long would the remaining food last அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 60 men's ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து 100 days யூஸ் பண்ணாங்க. ஒரு 5 days கழிச்சு 10 men வந்து எபிடமிக்ல டெட் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஹவு லாங் வில் த ரிமைனிங் ஃபுட் லாஸ்ட், எவ்வளோ நாளைக்கு அந்த ரிமைனிங் ஃபுட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் த ஃபுட் லாஸ்ட் பி எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்கிறோம். தெரியாது, 10 men ஆர் டை டியூ டு எபிடமிக் ஆஃப்டர் 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, 5 days. அப்போ டேஸ் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு, அந்த டோட்டல் எவ்வளோ டேஸ் வரும் நம்மளுக்கு 100 daysல அந்த 5 days வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இதுவாயிட்டாங்கள்ல 10 mensன்றதுனால. அப்போ எவ்வளோ வரும் 95, மென்ஸ் எவ்வளோ 60, அதுக்கப்புறம் எக்ஸ் டேஸ் எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது, நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும், 10 men போயிட்டதுனால 60ல் 50. ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் படி பார்த்தீங்கன்னா 95 into 60 is equal to x into 50. எக்ஸ் இங்கே வச்சுட்டு 50 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். 0 0 cancel, 5 table 1 time, 19 time. 19 into 6 போனால் நம்மளுக்கு எவ்வளோ வருது 114 x. Therefore food will last for 140 days. Clear? Thank you.